ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூளை முட்டை வறுவல். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மூளை எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மூளை சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மூளை மேலே சிகப்பு கலரில் இந்த மாதிரி நரம்பு இருக்கும், அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக எடுக்கும்போதே வந்துடும். எல்லா சைடும் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாமே எடுத்து காட்டுறேன். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு ஜீரகம், பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம், அப்புறம் ரொம்ப காரமாயிரும். கொஞ்சம் கலர் மாறட்டும், அந்த அளவுக்கு மட்டும் வதக்குங்க. போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. போதும். இதை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு மூளை சேர்க்குறதுனாட்டி ஒரு 100 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆட்டு மூளை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மூளையை கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்பலாம் வேக வைக்க வேணாம். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இப்போது 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடச்சா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மிளகு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணல. பாருங்கள், இது இப்படி மேலாப்பில் மட்டும் பரட்டி விடுங்க, ரொம்ப போட்டு கிண்ட வேணாம். இது ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மூளை முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் காம்பினேஷன்.
இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.